அந்த ரேடியேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜென்ரலா இப்போ கரண்ட் சர்ஜரி முடிச்சு ஒரு 3 to 4 வீக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஓரளவுக்கு அந்த புண்ணெல்லாம் ஆறியிருக்கு, தையெல்லாம் பிரிச்சு புண்ணு நல்லா இருக்கு, நல்லா ஹீல் ஆயிடுச்சுன்னா, அந்த ரேடியேஷன் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது வந்து எவ்வளோ நாளைக்கு குடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவா 6 வாரங்கள். அதாவது டெய்லி மண்டே டூ ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 2 நாளைக்கு வந்து அந்த பிரேக் இருக்கும். அகைன் மண்டேலேருந்து அந்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி தொடர்ச்சியா 6 வாரங்கள் அந்த ரேடியேஷன் தெரப்பி கதிர்வீச்சுங்கிறது நடக்கும். எவ்வளோ நாளைக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தா, ஒரு நாளைக்கு 10 to 15 மினிட்ஸ் அதுக்குள்ள அந்த தெரப்பி முடிஞ்சிடும். பட் ஆனாலும் அத டெய்லி குடுக்கணும். அந்த வாரத்தில 5 நாள், அந்த மாதிரி 6 வாரம். ஸோ 30 கரண்ட் குடுப்பாங்க பொதுவா. இந்த மாதிரி கிளயோமா அப்படிங்கிற கட்டிக்கு. ஸோ அது ஏன் அப்படி ஒண்ணா குடுக்கலாமே, ஒரே டைம் குடுக்கலாமே பார்த்தோம்னா, அந்த டோசேஜ் வந்து பிரிச்சு குடுக்கும்போது தான் நம்ம வந்து நரம்புக்கு பாதிப்பு இல்லாம குடுக்க முடியும். ஒரே டைம்ல அவ்வளோ ரேடியேஷன் குடுக்கும்போது பிரெயின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும். அதனால தான் அந்த ரேஷனல். அத பிரிச்சு, அத பொதுவா அத 6 வீக்ஸா குடுக்குறதுங்கிறது நரம்புக்கு பாதிப்பு வராம, இந்த கட்டி இருக்கிற இடத்த மட்டும் ரேடியேஷன் குடுக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்றது. இதுதான் நடைமுறையில இருக்கக்கூடியது.